வணக்கம். பொறுப்பிலே பிறந்து தன்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்த வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோர் என மறுப்பிலே பயின்ற பாவை என் மருங்கிலே வளர்கின்றாள் என்று அமிழ்தின் இனிதான செந்தமிழுக்கு சிறப்பாயிரம் பாடி சிறக்க வைத்த அறிஞர்கள் மரபில் தோன்றிய என் உயிரிலும் மேலான இனமான சொந்தங்களே, அன்பர்களே, நண்பர்களே, நாடகக்கலா ரசிகர்களே, கற்க கதடர கற்க கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகை என்பது வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு. நான் அந்த அளவிற்கு படித்தவனோ அல்லது பட்டம் பெற்றவனோ கிடையாது, ஏதோ சின்னவன். ஆனால் சிற்றறிவு பெற்றவன். வேடமிட்டு பண்பாடி நாடகத்தில் நடிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தினாலும் அதனால் எழுந்த துணிவினாலும் கதையின் கதாநாயகனாக பொறுப்பேற்று இந்த அரங்கம் வேறு துணிவு கொண்டு நான் பேசிலோ பாடும் பாட்டிலோ குற்றம் இருக்காது, குறை காண முடியாது என்று சொல்வதற்கு என் உள்ளத்திற்கு திராணி இல்லை. குற்றம் இருக்கத்தான் செய்யும். குறைகள் தென்படத்தான் செய்யும். அதற்காக என் மீது குறைபட்டுக் கொள்ளாமல் தெல்லமுதம் ஓட்டி உரை திருத்தி வளர்த்தெடுத்தோர் கிள்ளை குளர்மொழி கேட்டு மகிழ்வது போல் என்னை பாவித்து குற்றம் களைந்து குணமதை நாடி அமைதியை கடைபிடித்து அவையின் மரபை காத்து கொடுத்தீர்களே. ஆனால் என்னால் அறியப்பட்ட கலைத்திறன்களை என் சகாக்களின் உறுதுணையோடு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் உங்கள் முன்பு சமர்ப்பித்து நற்பெயர் எடுப்பேன் என்கின்ற நன்னம்பிக்கையோடு கதைக்கு செல்லுகின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நாதஸ்வர ஓசையிலே நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறான். சென்று வரும் மேளத்திலே கருவாச்சி கஸ்தூரி நடமாடுகிறாள். நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறான். சென்று வரும் மேளத்திலே தேவி நடமாடுகிறாள். நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறான். என்று வரும் நேரத்தில் தேவி நடமாடுகிறான். நாதஸ்வர ஓசையிலே மண்
நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறார் சேர்ந்து வரும் நேரத்திலே தேவி நடமாடுகிறார் நாதஸ்வர ஓசையிலே. கடவுளின் ஒப்பற்ற கற்பனையை இந்த காட்டு வளத்தில் தான் காண முடியும் என்று கூறுவார்கள். தவம் செய்யும் முனிவர்கள் ஓங்கி வளர்ந்த மரங்கள் எத்தனை, வாழ்க்கையின் லட்சியம் பிறருக்கு பயன் தருவது என்ற அடிப்படையில் போத்து குலுங்கி நிற்கும் மனமுள்ள மலர்கள் எத்தனை, தன் உடலை தேய்த்து தேய்த்து கொள்ள உருவமாகிய போதில் பிறருக்கு மனம் தருவதில் கொஞ்சமும் பெண்வாங்கா தியாகிகள் போன்று விளங்கும் அகிலும் சந்தனமும் எத்தனை, கொம்பிலே கொளுத்த கொய்யா கனிகள் வேரிலே பழுத்து நிற்கும் பலாக்கனிகள், மரகத போர்வை போல் விருந்து கிடக்கும் புல்வெளிகள், களை வானுயர ஓங்கி வளர்ந்த மலை சிகரங்கள், இந்த தருக்களின் நிழலிலே இனிய குரலோடு ஓசை தரும் பலவிதமான வர்ணஜால பறவை இனங்கள், இந்த சோலையிலே மயில்களும் தேனிருந்த மண்டுகளும் புறாக்களும் இசைக்கின்ற சத்தத்தை கேட்கும் பொழுது மனதிற்கு எவ்வளவு விதமாக உள்ளது தெரியுமா? செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று அன்று முண்டாஸ் கவிஞன் பாரதி கூறினார். இப்படி சல்லி பயல்களோடலாம் சேர்ந்தேன். ஆனா போஸ் இருக்காப்புல பாரு, இதை விட சல்லி பெரிய சல்லி உலகத்திலே கிடையாது. போஸ் சொல்றாப்புல, முருகேசா செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வாய்ந்து பாயுதுரா அண்ணே, மலர்மிகு சோலையிலே மானினங்கள் தவிவோட, மலர்மிகு சோலையிலே மானினங்கள் தவிவோட, பகைபல பூப்பறித்து வண்ண மாலைகள் சூடுவேன், பகைபல பூப்பறித்து வண்ண மாலைகள் சூடுவேன், மலர்மிகு 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 சோலையிலே மானினங்கள் தவிவோட. 11 மணிக்கு அலைகளில் வீணை போல அங்கு மிகு தாவி ஓடி, அலைகளில் ஓடி ஓடி அங்கு மிங்கும் தாவி ஓடி, அலைகளில் வீணை போல அங்கு மிகு தாவி ஓடி, ஆனந்தமாக பாடுறேன் நான் இங்கே நின்று அழகு நடன பாடுறேன், நான் இங்கே நின்று அழகு நடன பாடுறேன், மலர்மிகும் மலர்மிகும் மலர்மிகு சோலையிலே மானினங்கள் தாவி ஓட. இலையுதிர் காலத்திலும் இன்பம் தரும் வண்டினங்கள், இலையுதிர் காலத்திலும் இன்பம் தரும் வண்டினங்கள், பல ஒன்றாய் சேர்ந்து பாடுதே, பட்டாப்புறாக்கள் பறிவுடன் தாளம் போடுதே, பட்டாப்புறாக்கள் பறிவுடன் தாளம் போடுதே, மலர்மிகும் மலர்மிகும் மலர்மிகு சோலையிலே மானினங்கள் தாவி ஓட, பகைபல பூப்பறித்து வண்ண மாலைகள் சூடுவேன், மலர்மிகு சோலையிலே மானினங்கள் தாவி ஓட. காலதாமதம் காரிய கேடு என்பார்கள். இத்தனை சோலை பக்கம் ஷோ பெண்ணும் இனிமையான கானத்துடன் ஆலோலம் பாடுகின்ற அழகு மங்கை வள்ளி இந்த வனத்திற்குள் திணைக்காவல் புரிவதாக மகிழ்ச்சி சொன்னார். அப்படி ஒன்றும் காணவில்லை. ஷோ ஷோ ஆலோலம் ஷோ
என்னடா சத்தம் இது? என்ன சாரீரமே இவ்வளவு அழகாக இருந்தால் கழிவ சரீரம் என்ன அழகா இருக்கும். தொண்டையே இவ்வளவு இனிமையா இருக்குன்னா இல்லையா? தொண்டையே இவ்வளவு இனிமையா இருக்குன்னா அழகென்றாலும் அழகு இவளுக்கு அணியாய அழகு செந்தமிழ் தெய்வருமை முன்னால் திருவிளையான் திருட்டு கைமறந்த வேதனை கற்பித்து விட்டானோ. தேவதைகளின் அம்சங்களை ஒன்று திரட்டி இவள் ஒருத்தியை மாத்திரம் கல்யாணத்தின்றே படுத்திருப்பான் போல் தெரிகின்றது. வேற வேலையே இல்லாம கம்மையின் கைகளால் அடித்து காய்ச்சி வெட்டி தீராமல் செம்மலரோன் கைமலரால் செய்து வைத்த பொற்பாவை சிற்பி செதுக்காத பொச்சில்லையோ பொற்சிலையோ பொன்றால் செய்யப்பட்ட சிலையோ ஐவரலுக்குள்ள அமர்ந்த சிவனாருக்கு தெய்வ வடிவெடுத்த சேயிலையும் இவள்தானோ. இவள் பச்சை பெருமளங்கள் பாங்காய் கலந்தரைத்து பூச்சி மஞ்சள் பூசி கொச்சின் மஞ்சள் பூசி குளித்ததிரு மேனியின் மேல் சார்ந்து முழுகு செவ்வாது கதம்பம் பூச்சி காஞ்சிபுரம் வெண்தலைவை கண்டையிட்டு சேலை கட்டி ஆடகப்பன் மெட்டிட்டு அழகு வெள்ளி தண்டையிட்டு பாடகங்களிட்டு பசும்பொன் தலங்கையிட்டு இவள் கால் தலங்கை கெட்டி பவளம் கனகவிளை பொற்கடகம் தட்டு சரியை சரியாக கை கணிந்து செய்ய குடிப்பவளம் செம்மணிகள் என்றது போல் இவள் கை விரல்களுக்கு ஏற்ப ரத்தினைகள் மோதிரங்களிட்டு கைவளையில் பலபல பட்டு ரவைக்கையிட்டு படையப்பன் காரையிட்டு வட்டமுளை மார்பிலங்க வஜ்ர சவடியிட்டு துள்ளி குதித்தாடி ஷோ அடி சித்திரமா தனிலவ போல சொலிக்குது அழகு. அன்பு அண்ணன் மானூர் விஜயராமன் அவர்களின் நினைவாக அடி சித்திரமா தனிலவ போல சொலிக்குது அழகு. அதில் சிறப்பு சேர்க்க வேணும்னா நிலக்கோட்டை முருகேசனோட அழகு. நீ அதை அப்படியே வாங்கி படியா. அதில் சிறப்பு சேர்க்க வேணும்னா நிலக்கோட்டை முருகேசனோட 4 போசோட பழகு. நான் நித்திரை செய்யும் காலத்திலே சத்து எனக்கு குறையுது. நல்ல முத்திரமதிக்கும் காலத்திலே எல்லாம் எனக்கு கிடைக்குது. காதல் முத்திரமதிக்கும் காலத்திலே எல்லாம் எனக்கு கிடைக்குது. எனக்கு எல்லாமே கிடைக்குது. அடி சித்திரமாத்த நிலவ போல திரிக்குது அழகு. அடி சித்திரமாத்த நிலவ போல திரிக்குது அழகு. சித்திரமாத்த நிலவ போல திரிக்குது அழகு. அது சிறப்பு சேர்க்க வேணும்னா என்னோட பழகு. அதுல சிறப்பு சேர்க்க வேணும்னா வேடரோட பழகு. நித்திரை செய்யும் காலத்தில சத்து எனக்கு குறையுது. நித்திரை செய்யும் காலத்தில சக்தி எனக்கு குறையுது. முத்திரவாதிக்கு நேரத்தில எல்லாம் எனக்கு கிடைக்குது. அடி சித்திர
சிரிக்கணே சிரிக்கணும் அது வெறிக்கணும் அடி பருவ காலம் ஒன்னா சிறுடு சித்திரமா சித்திரமா தனிரவ போல சிரிக்கிறது அழகு அடி சிறப்பு கேட்க வேண்டும்டா என்னோட ஒரு போசோட பழகு இப்ப சொல்றீங்க நீங்க உங்களோட பல சொல்றீங்க அவர் அவரோட பல சொல்றாரு அடி வாங்கி. இவள் இட்டகடி நோவை எடுத்த கடி கொப்பளிக்க மட்டில் சுமந்து மருங்க செய்ய கொட்டி கிழங்கோன் கிழங்கன கோவினால் வளங்கோசை வையம் பெருமன திருவனந்தூர் சக்கரவர்த்தி செந்தமிழ் கவிபாட அந்த ஜெகவேந்தன் கண்முன்னே சாட்சியாக காட்சி தந்த அன்னை அபிராமியை போலவே இருக்கிறாள். இலக்கிய சோழயம்மா என்ன அழகு தெரியுமா? நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீர் அலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீர் அலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ மாதுளையின் பூவோடு மலருகின்ற இதழோ மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ வானிடமும் மீனிடமும் மயங்குகின்ற விழியோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ உருவம் ஒரு வில்லாகி பார்வையொரு கடையாகி உருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கனையாக பருவம் ஒரு களமாக போதொடுக்க பிறந்தவள்ளோ குறுநகையின் வண்ணத்தில் குழிவிழுந்த கன்னத்தில் குறுநகையில் வண்ணத்தில் குளிவிழுந்த கண்ணத்தில் சுமைதான் குறைத்து கொடுத்ததெல்லாம் இவன்தானோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ பவளமென விரலகமும் பத்தலி போல் வளைகரமும் பவளமென விரல் நகமும் பசுத்தலை போல் வளைக்கரமும் தேங்காடிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ கடலில் தங்காக நீ கழுத்து அமைந்தவளோ ஆழ்கடலின் சங்காக நீ கழுத்து அமைந்தவளோ யாழிதழ் மொழியாக வாய்மொழிதான் மலர்ந்தவளோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ மொழியெடுத்து சந்தனத்தில் குளிர் கொடுத்து புத்தகத்தில் பார்த்து வைத்தேன் பெண்ணுடலை இழந்தேன் மரபாலை துணையிருக்க பச்சம் ஒன்று அதிலிருக்க
தெனாவட்டா பேசுற தெரியுமா? மன்னார்குடி கருவாச்சி இல்ல அவளா இல்ல நிலக்கோட்டை கடப்பாறை அந்த முருகேசனா? கடப்பாறை மன்னார்குடி கருவாச்சியா இல்ல நிலக்கோட்டை முருகேசனான்னு இன்னைக்கு பார்க்கணும். நல்லா கத்திரிக்காய்க்கு வாழந்தலையும் முளைச்சாப்புல இருந்துகிட்டு இந்த அவ்வளவுதாயா இருக்கா? ஏப்பா வளர்த்தியே இவ்வளவுதான்னா எவ்வளவு இருக்கும்? இல்ல அவ்வளவுதான். முதலில் யாரோ ஒரு காவலன் எங்கும் அங்குமாக விளாவிக் கொண்டிருக்கிறான். அவனை பார்க்கணும், அவன்கிட்ட கேட்கணும். அப்புறமா அவளை வருவான். என்ன போது, எதுல போது, எப்ப போச்சு, எங்க போச்சு, எந்த இடத்துல போச்சு? எந்த இடத்துல போச்சா? எந்த இடத்துல போச்சு? எட்டயகா லட்சணமே வருக, எவனேறும் பரியே வருக, மூத்தவளின் வாகனமே வருக.